மணி அளவில் தான் நேரம் தண்ணிட்டு சாப்பாடு தீர்த்து நான் வியாழக்கிழமை அதுக்கு பிறகு என் பிள்ளை குளிச்சுட்டு வர இதில் அவர்கிட்ட டிலக்டர் நேதன் வந்து அவரை கூட்டிக் கொண்டு போனவர் இப்போ எந்த அறிஞன் கூட்டிக் கொண்டு போய் இடையில அவரை கூட்டிக் கொண்டு போய்க்க போன் அடிக்கணுமா குளிக்க வர சொல்லி சுகி ஆண்டவர் அவரை கூட்டிக் கொண்டு போகாதார் சுகி ஆண்டவர் குளிக்க வர சொல்லி போன் எடுத்தவரா அப்படின்ற உள்ள குளிக்க போனதான் சுகி தரிசன் வாகிதன் தான் குளிக்கவையா அதை போன் அழிச்ச பிடிக்கேன் யூரிகள் சொல்லினோம். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் அவரோட உயிரா இருக்கிறவர். அவருக்கு சம்பந்தப்பட இல்லாண்டு இதுதான் நான் டிலக்ஸ் சுகி டிலக்ஸ் எழுதி கொண்டு போனது. சுகி குளிக்க கூப்பிட்டவர் வாகிசன் போலீஸ் ஒரு அடுத்த தரிசன் பேரோட போனவர் மிச்ச பேருக்கு தெரிஞ்சு இல்ல 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 கோயிலுக்கு தீர்த்தமாடுற இடம் அது குளிக்கிற இடம் இல்ல ஒரு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டி வீரத்துக்கு பின்புறம் மறைவு அந்த குளத்தில் நாங்கள் போய் பார்த்த நாங்க அவர் குளிக்கணும்னு இங்க சொல்லிட்டு போவே இல்லை. அவதான் கூப்பிட்டு இந்த பிள்ளைய எப்படி மாட்டிட்டு கடவுளே அந்த குளத்துல தாமரப்பூ நீங்கள் ஒன்று காட்டிட்டா நாங்க இண்டையோட இந்த கேஸ விடுறோம். நேற்று போய் ஒரு 15 பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர் நாங்கள் குர்னல் 10 பொலிசு இந்த கொடியாமத்து சதி செய்ய வந்த பொலிசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு 2 ஐயாவை அதுக்குள்ள ரக்கினாங்க. ரக்கி அந்த 2 ஐயா தாழாமல் வந்தவர். இந்த இடத்துல ஐயாவைத்தான் 2 பேர் ரக்கி தாழாமல் வந்தவர். வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள். என் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில கிடக்குது வந்து போடுவோம் வச்சது சேட்டு இந்த கரையில கிடக்கையா செப்பம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என் பிள்ளைக்கு சதிதான் செய்தது, வேறு ஒன்றுமே செய்யல. என் பிள்ளை அரப்பன உயரம் பாருங்கோ. என் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. எங்கட பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. இவ்வளவு பேரும் கூட்டி கொண்டு போய் என் பிள்ளையே அதுல ஒரு 3 டின் இருக்கு. நாங்கள் நேற்று குருநாள் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளையதும் பாவிச்சிருக்கோண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதான்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை. அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போற தன்மை குலாசியத்துல தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது. அடைச்சோடனே பிள்ளைக்கு திமிரு இருக்குது. திமிரின உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக மாட்டாமத்தான் தத்தளிச்சு போனது. இந்த கை மூட்டி 2 பிடிச்சு அமர்த்தி இருக்குது. அது கண்டின காயம் இருக்குது. இப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு காரணம் சொல்லி என்ற பிள்ளை அதுல வேணுமென்றால் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க. பூ இருக்கோண்டு பாருங்கோ, தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ. ஏன் பிள்ளை பூவன் ஐயரே பூ புடுங்க போறதுக்கு இல்ல விசேஷமே பூ புடுங்க போறதுக்கு மீட்டர் இருக்கு. மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்கு. அவர் தாண்ட போது அதுல மீட்டர் கட்ட குத்தினவடி இருக்குது. அதுல பிடிச்சிருப்பார். பெரிய நீள கட்டி வந்து குத்தினவடி இருக்கு. நீங்க போய் பொடிய இழுத்த நீங்கள் புள்ளியேன் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள். அதை போல ஏன் பொலிசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பொலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம். பொலிசு என்னன்னு எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கள்கிட்ட புள்ளிய சதி செய்ய வேணும். பொலிசுன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ற கசிப்புக்காரர கஞ்சாக்காரர வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம். எங்கண்ட பிள்ளைய கொண்டு போய் குளத்துல குளிக்க வாக்க என்ன தாய் தோப்பனே குளத்துல குளிக்க வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கண்ட பிள்ளைய. அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை, தீர்த்தமாடுற கேணி. அந்த கேணியில கொண்டு எங்கண்ட பிள்ளைய நீங்க சம்பந்தம் இல்லாமல் 10 மறைவிலே ஒரு சனம் சஞ்சடி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல என் பிள்ளைய பொடி கொண்டு சரி பொடி எடுத்தா நீங்கள் நாங்கள் ஐயோ இந்த பிள்ளைக்கு பொடி மந்திய ஆஸ்பத்திரியில் பொடி இடக்கண்ட ஏன் கள்ள பேர் கொடுத்த நீங்கள் கொண்டு போன 2 பேரும் கள்ள பேர் கொடுத்துருக்கீங்க கொண்டு. நாங்கள் இங்கேருந்து போகும்போது 6 என்ற பிள்ளையோட அநாதமாதி என்ற பிள்ளை கிடந்தது போய் பார்க்க அவற்றை போன் அண்டு புல்லா கதைச்சு அவ்வளத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள். என்ன காரணம்? தம்பி போன் வேண்டார் பக்கத்து ஒரு தம்பி நின்று போனை பறிச்சு 1 மத்தியானம் போன் கொடுக்க இல்லை. அதுக்கு பராதியில போன வேண்டே இல்லை. அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது?
அப்போ இந்த கதைச்சின்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சு இன்றைக்கு ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம். அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது? எந்த உள்ள குளிக்கிறான் 2 மணிக்கு 2:30 கிட்ட சாப்பிட்றான், வெளியில் போய் அப்புறம் குளிக்க வாரானே. ஏன்னு இந்த பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க அந்த குளத்தில் காட்டுறோம். ஒற்று பூ வெள்ளைப்பூவோ தாமரைப்பூவோ எது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம். வேற பொலிசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான், இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்கள் திரும்பிட்டு இந்த ஏன் ஓடினீங்க? அந்த பொலிசை நீங்க கொண்டு வந்திருக்கலாம் மந்திரியாக்கு, அந்த பொலிசை நீங்க மந்திரியா கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு ஆக்கள் தான் இதுதான் பொலிசன்னு சொல்லி தீரையில எங்களோட தம்பி ஓடி போக அவன் மூர்ச்சைக்கில் எடுத்துக்கொண்டு விட. அதே லோயரை கேட்டு நாங்கள் பிள்ளை இருக்கும்போது அந்த பொலிசை என்னதுக்கா மீட்காம விட்டாங்க. அதானே சரி சரிபுல வாரது இயற்கை, சரிபுல வாரது இயற்கை. சரி சரிபுல வாங்க நீ ஒரு பொலிசா சம்பந்தப்பட்டிருக்க, பொலிசா சம்பந்தப்பட்டிருக்கக்குள்ள நீங்கள் என்ன இருக்கணும், பிள்ளைய காமாந்து பண்ணிருக்கோம். அப்ப நாங்க இந்த பேச விட அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தண்டிச்சு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது பேரும் சேர்த்தது செய்து. அப்ப நாங்க எங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தானே. சந்தேகம் இல்லை தம்பி, சந்தேகம் தான். எங்களுக்கு சதி செய்தவன்கள் தான். எங்கண்ட பிள்ளையில அவருக்கு 3 மாம்பழ பிள்ளை, அது வேற ஏதோ ஒரு என்ன பிளான்னு தெரியல, அது ஒரு சதி செய்தது. அதுக்குள்ளே அவன் ஒரு மூத்தவனான ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை. அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது. நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்கிறது, நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்கிறேன். அப்ப இந்த பிள்ளை நம்பிக்கையில் உங்க 4 பேரோடையும் பொலிசோடையும் வந்தது. பொலிச என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு? பொலிசுக்கு என்ன பொலிச தான் இல்லையே குளிக்க இடம். பொலிசு தண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதேங்கோ வெளியில வாங்க. நாளைக்கு இதுல நானும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு நாளைக்கு தண்டை தான். எந்த பிள்ளைக்கு சதிதான் செய்தது, சதி செய்தது. எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது. இவ்வளவுக்கும் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை, போனே அழிச்சியல் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்சீங்களோ? ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்க, எங்களுக்கு இன்ன பிரச்சனை நாங்க செய்ய இல்லை. அவன் எங்கண்ட ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்தான் நடந்ததுன்னு சொன்னீங்களோ? 3 நாள் நாங்கள் கதறோம். கதர்ன மாதிரி அவையின்றி அம்மாக்கள் கதற வேண்டாமோ? என்ன பிரச்சனை இவருக்கு? என்ன பிரச்சனை காண்டி இவர் இப்படி எங்கண்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் பண்ணி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க. இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் வரக்கூடாது. அதோட உயிரால 2 உயிர் போட்டுது, ஒரு உயிரால 2 உயிர் போட்டுது. அந்த பிள்ளையும் வெறுக்காண்டி போன உயிர் தானே. தான் போய் அச்சலம் படையில அது செய்யல. இது கேட்டதுக்கு பின்பால தண்ட கையாலேயே தான் தைக்கொலை விரிஞ்சவா. இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது, சாகும் வரையும் எங்களுக்கு தீராது. அதுக்கேற்ற சாகும் வரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்கள் சொல்றோம். நீங்கள் அதுக்கேற்ற முடிவுங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளவு பேரையும் கொண்டு முற்படுத்தி மறியல் வைக தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். அப்படி இல்லையென்றா ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்களால் இயன்றது நாங்கள் பார்ப்போம். சும்மா சும்மா இந்த ரிப்போர்ட்டர்னா சும்மா சும்மா போடணும். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்தது சம்பந்தப்பட்ட ஆர்வட்ட வர வேணும். வந்தா இப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நாங்கள் இதுதான் நடந்ததுன்றதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லுவோம். அவன் போன கதை எங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சு நீங்க சீரானாக்கண்டால் இந்த பொலிசு ஒரு ஆளை பிடிச்சு அடிக்க அவ்வளவு பேரும் நிரூபிக்கத்தானே வேணும். சம்பந்தப்படுத்தி அதுக்கு போடக்கூடாது. எங்களுக்காண்டே ஆபாசத்துல எத்தனை பேர் அவன் உயிர் சின்னங்களை எத்தனை பேர் ஆபாசப்பட்டு கதைப்பாங்க. எங்களுக்கு ஆபாசம் தான், இப்பவும் எங்களுக்கு ஆபாசம் தான். ஒரு பிள்ளைய 10 மாதம் ஒரு தாய் பெத்து சுமந்து 22 வயசு வரைக்கும் வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த தகப்பனை பாருங்க,
இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த தகப்பன் இன்றைக்கு படிப்பிச்சு ஏன் பொறுக்க படிப்பிச்சு இன்றைக்கு என் பிள்ளைய பறி கொடுத்தவன் இன்றைக்கு அவன் நிலைமைய இந்த கொடியவற்ற நிலைமைய பாருங்க. இந்த மூன்று பிள்ளைய பெற்ற தாயின் கேவலத்தை பாருங்க. தன்னால வருந்தி 3 பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான். இந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் சொல்லி எங்க போறான் எங்க வாரான் என்று பயந்து இவ்வளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா நீங்கள் இந்த கோலமாக்கி விட்டுருக்கிறீர்கள். இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை. 3 மணி 4 மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு? வடிவா புரிஞ்சு சொல்லணும். 3 மணி 4 மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா? முறைப்பாடு எடுத்து இப்ப எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னா வந்து போன ஒரு சில பேரை தான் நம்ம அந்த வந்த இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்றோம். இதுக்கு பின்னாலே தொடர்பு 4 பேர் வழியாக்களையும் பிடிச்சு நீங்க அடிச்சாதான் எங்களுக்கு உள்ளது. திரும்ப சொல்றோம் ஆரம்பத்துல போய் பிள்ளை குடிச்சிருந்தா பரவாயில்ல. 3:30 மணிக்கு பிறகு கூப்பிட்டது நான் திரும்ப சொல்றேன். இந்த 4 பேரையும் திரும்ப சொல்றோம். 4 பேரையும் என் வீட்டை இருந்து கூட்டிக்கொண்டு போனா முதல் டிலக்ஸ் பிறகு அவர் இடையில போய் போன இடத்துக்கு கூப்பிட்டவர் சூக்கி குளிக்க கேட்டவர் அவர் தான் மகாதப்பாளி. என்ற பிள்ளைய குளிக்க கேட்டார் சூவி அவர். அடுத்தது தரிசன் வாகிதன் போலிச்சு. இந்த 4 பேரும் நீங்க குடுத்தீங்களா மிச்சாக்கள் தர பேர் அவ வெளிவருவினம் நாங்கள் காண இல்லை. எங்களுக்கு மிச்ச பேர் அவதான் நிரூபிக்கணும். இந்த 4 பேரும் தான் எங்களுக்கு நிரூபிக்கணும். 10 பேர் என்று சொல்லி 8 பேர் என்று 6 பேர் என்று கண்காண இல்லை. நாங்க தண்டனை கொடுத்தா மற்றவே வெளிவருவினாக செய்தாண்டதே சொல்லுவினம் தானே தண்டனை கொடுக்க. சும்மா கொண்டு போய் கசிப்பு பிரச்சனைக்கு அடிக்கிறீர்கள் அதுக்கு அடிக்கிறீர்கள். இதுக்கு கொடுத்த தண்டனையில அவன் வாயால தாங்களா பிரிக்கணும். இவ்வளவு பேரும் போனாங்க உங்களுக்கு அடிக்கிற அடியில ஆபாசத்துல சொல்லத்தானே வேணும். அடிக்கிற அடிக்க ஆபாசத்துல நீங்க போன 10 பேரோ 4 பேரோ 5 பேரோ 2 கொலையை நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகுமாண்டு. அப்ப நீங்க அந்த உயிர் 2ம் போகணும்னு தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள். இந்த உயிருக்கு நீங்கள் 4 பேரையும் பிடிச்சு 4 பேர்த்த தண்டனையையும் எங்களுக்கு கொடுத்து இதண்டா தான் எங்களுக்கு பின்னணியோ சொல்லுதுகள். 10 பேர் என்று சொல்லுதுகள். வந்த சனம் சொல்லுதல். நாங்க கண்காண இல்லை. கூட்டிக் கொண்டு போனால் ஒரு ஆளை மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். மிச்சம் பின்னணியில ஒரு ஆளை பிடிக்கும் போது மிச்சாக்களை தெரியும் தான் சொல்லுவேன் தானே அடியன் இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம். அவ சொல்லத்தானே வேணும். அவரு கொடுத்த குட்டுவியோட வெளிக்கத்தானே தம்பி வேணும். ஒரு நடவடிக்கையும் இல்ல. போலீஸுக்காரன் வந்து 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 கேட்டுட்டு போயினேன். கோட் சண்டு சொல்லி போட்டு போயினேன். இது மாதிரில வந்து நீங்க உங்களோட நடந்த முறைப்பாடுகளை சொல்லுங்க. எங்கள்கிட்ட நேற்று முன்னாடி அறிக்கை எடுத்தவ நாளைக்கும் வந்து வைக்கட்டுமா லோயரை வைக்காதேங்கோ. நாங்க போலீஸ்மேன் உங்களுக்காண்டி ஏறணும். ஏனென்றால் அவ இப்ப வந்த போலீஸ்மேன் நேற்று குருநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்துல நின்றாக்கள். இந்த கையமர்த்தினது அவதான் எங்களுக்கு வந்து சொன்ன பிள்ளையே கையமர்த்தி இருக்குன்னு சொல்லி இதயத்துக்கு தண்ணி நின்று பிள்ளை வயிற்றுக்கா தண்ணி போயில சுவாச பையதான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது. அடைச்ச திமுறினாண்டு போலீஸ் தண்டை வாங்குறப்பாடே சொல்லி வருது. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? எந்த பிள்ளை பார்க்க என்ற பிள்ளைக்கா உடலுக்கா தண்ணியே இல்லை. அமர்த்தி உருட்டினாங்க. ஓ மீட்டர் கட்ட ஓ அது முக்கியமான கேள்வி இல்லையோ நான் பார்க்கிறேன். டெத்தோட உறுதிப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவன் எல்லா சேப்பமும் தூக்கத்துக்கு எல்லாம் அப்படி ஆடி அது தொடைக்கெல்லாம் வந்து உடம்பு சுட்டோன்னு இருக்குது. அதெல்லாம் சந்தேகப்பட்டோம்னா புரிய பிடிச்சினான். நான் காமராக போட விட மாட்டேன்னு பிடிச்சது நின்றான். ஒரு தடவை எல்லாருமே தடுத்தவ காமராக போடுறதுக்கு சின்னதம் எல்லாம் குறியா நின்றவ காமராக போடணும். ஆனா இந்த கொண்ட வந்த மேல வந்து தடுத்துல இல்ல
கொண்டு வர சின்ன எல்லாம் அதுல புள்ளியான விஷயமா எனக்கு தெரியுது. அதுவும் போல நடந்த ஆரம்பத்தில் வந்து எல்லாமே புள்ளியா தெரியுது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை ஹாஸ்பிட்டல்ல. மற்றது ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல சைன் வச்சதா எந்த மாதிரி தெரியாது. என்ன கேட்டு நான் சொன்னேன், இப்ப உடுத்தாங்கன்னா எல்லாரும் உடுத்தானாக்கெல்லாம் அவன் அப்பா அம்மா அதை பெறணும் மாட்டேன். அந்த சைன் வச்சாலுமே எனக்கு பிடிச்சிடணும். இந்த சைன் வச்சு கொடுத்தால் 6 எனக்கு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிச்சிடணும். சிவரூபன் பேர்ல சைன் வச்சுக்கிறாங்க, அந்த ஆள் 6 பிடிச்சிடணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சைன் ஆள் பிடிச்சிக்கிறாங்க சிவரூபன், அந்த ஆளையும் கூப்பிடுறது. சிவரூபன் எனக்கு தெரியும், அது என்ன தெரியாது. சைன் கூட வச்சு தான் தெரியும். என்ன கேட்க நான் சைன் வைக்கிறாரு, நானும் வந்து மாமன் தான், அப்பா அம்மா அவ வேணும் சைன் வைக்கிறாரு. அந்த சைன் வச்சதா எல்லாம் கட்டாம முடியும். மற்ற முக்கியமான விஷயம் வந்து 3:30 மணிக்கு புள்ள வீட்டை சாப்பிட்டு புள்ளைய போன் பண்ணி கூப்பிட்டது. போன் நம்பர் அழிச்சதும் பிள்ளை அவன் போன்ல இருந்து ஒரு நம்பரும் இல்ல. 16ஆம் தேதி நம்பர் ஒன்றும் இல்ல. அது எதுக்கு அழிக்கணும்? அந்த நம்பர் எல்லாம் அழிச்ச ஒரு ஆதாரம் வேணும். இதுக்கு ஒரு முடிவு வேணும். போன் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த பையன் தெரிஞ்சா படிக்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த சீனியரா இது வரைக்கும் இந்த புள்ளிய பார்க்க வரையில குளிச்ச நீங்கள் நீச்ச நீங்க எல்லாம் சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த புள்ளிய வந்து பார்த்த நீங்க பழகிற வரைக்கும் பழகி முடிஞ்சது. அதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இல்லை. வராதுக்கு என்ன காரணம்? அது வரைக்கும் ஒண்ணு தெரியா பாவம் இல்ல. என்ன மேலாச்சும் உள்நோக்கத்தில் சரி செய்யணும், அப்படி செய்யாதுங்க இப்படி செய்யாதுங்க செய்தாங்களுக்கு பிரச்சனை விரட்டினோம். அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் கேட்க பயப்படுறான். இல்ல வேண்டாம் அத்தனைக்கு அத்தான் பயப்படுது. என்ன நடக்குதுன்னு தெரியாங்க. என்ன நேற்று கூட மந்திகள் இருந்து கேட்கிறேன், எனக்கு இதுல டவுட் இருக்கு, இந்த போஸ்ட் செய்யாதீங்க. அதே மாதிரி இப்ப போற விளத்தி போட்டு லேண்டோல நான் கேட்கிறேன், சார் நேற்று வரைக்கல நீங்கள் சந்திரன் மறைச்சீங்கல்ல உள்ள டெத் ஆயிடுன்னு சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திரன் மறைக்கிறேன். அது நான் தருத்துற பெர்சென்ட். அதே போலீஸ் லேண்டில் போறாரு என்ன கண்டு போலீஸும் போய் தானே திருப்பி இன்றைக்கு லேண்ட் ஓடிக்கொண்டு போற போலீஸ் அதே போலீஸ். போலீஸ்ல வந்து கடும்படியான விஷயம் இருக்கு. நான் இப்ப வாகனத்துல வந்துருக்க இந்த ஃப்ரெண்டோட இதே லேண்டோ திரும்பி போகுது. அதே போலீஸ் வாகனம் முடிக்கொண்டு போகுது. அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்காம பிரச்சனை பரத்துற பிரச்சனை. நான் கேட்கிறேன் நேர, சார் நான் உங்களை கண்டு நான் பரத்துறோட திருப்ப நீங்க சொன்னீங்க பக்கத்துல அந்த மொழிகளை மறைச்சு செக் பண்ணினாங்க போட்டு நேற்று வேற கேட்கறோம். சார் நீங்க கொடியா பிரச்சனை, நான் கொடியா பிரச்சனை இல்லை ஐயா, நான் பரத்துற பிரச்சனை. அப்ப அந்த போலீஸ் அந்த பொய்யை சொல்லணும். நேற்று இன்றைக்கு லேண்டோட போலீஸ் நேற்று மந்தியில சொன்ன கதை இதுதான், நான் கொடியா போலீஸ்ல பரத்துற போலீஸ். அந்த பொய்யையும் போலீஸ் சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்? போலீஸ் போல போலீஸ் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் மக்கள் கல்யாணம் செய்யக்கூடாது அப்படின்னா போலீஸ் இந்த மக்களோட சின்ன ஒரு பிள்ளைய ஜெயத்திக்கொள்ள முள்ளு பறையெல்லாம் செய்கிறீர்கள். அப்ப நீங்க செய்யலாம் சரியோ? இந்த போலீஸை பெருக்கிறதுக்கும் போலீஸ் தான் காரணம். மக்கள் போலீஸ் தான் காரணம். இல்லாட்டி போலீஸ் யாரும் பெருக்க தேவையில்லை. போலீஸுக்கு எல்லா இதுவும் நாங்கள் செய்வோம்.